வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். சூப்பராக பார்த்திங்கன்னா காஷியில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் நல்லா சேவிச்சுட்டு காஷி சீரீஸை முடிச்சுட்டு அடுத்து அயோத்தியாவுக்கு தான் வந்தோம். அயோத்தியாவுக்கு வரும்போது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஆகுது. ஸோ அயோத்தியாவை நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 10 kilometers தான் இருக்குது. அழகாக வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம கேபை வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவோட என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோ மாதிரி இருக்குது. அதில் தான் நம்ம ஏறி வந்து அயோத்தியா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கணும். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த ஆட்டோவில் ஏறிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். போகும்போது சும்மா இருப்பாங்களா, இவங்க அப்பாவும் பிள்ளையும் என்னை வம்பு இழுக்கிறதே வேலையாக இருந்தது. சரின்ட்டு போனோம். அழகாக வந்து அயோத்தியான்றது ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது. அழகாக வந்து உள்ளே போய்கிட்டு இருந்தோம். போகும்போதே வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் டெம்பிளை வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஆட்டோவையும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கேயும் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் டெம்பிளை நம்ம போய் அழகாக சேவிச்சுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோபுரங்கள்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். சரின்ட்டு அழகையெல்லாம் ரசிச்சுட்டு அழகாக அந்த மணியை கொஞ்சம் வந்து பண்ணிவிட்டு அங்கேயே வந்து லட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதையும் சுவாமிக்கு கொடுத்துட்டு அவர் வந்து நெய்வேத்தியம் பண்ண லட்டு நமக்கு வாபஸ் கொடுத்துட்றாரு சுவாமிக்கிட்ட வச்சுட்டு. சரின்ட்டு அழகாக ஆஞ்சநேயரை நல்லா சூப்பராக வேண்டிட்டு வெளியில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பிக்சர் எடுக்காமல் எப்படி இருப்போம், அழகாக வந்து லட்டுவை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பிக்சர் எடுத்துட்டு வெளியில் வந்தோம். பக்கத்துலேயே வந்து நம்ம மோஸ்ட் அவைட்டட் அயோத்தியா டெம்பிள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வச்சுருக்காங்க. இது வந்து வெயிட்டிங் ஹாலு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பெரியவங்க இருக்கிறாங்க, ஒரு 70 yearsக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா வீல் சேர் ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் சேர் வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க கூட வந்து ஒரு பர்சன் அலௌடு. ஸோ அந்த மாதிரி வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நல்லபடியாக சூப்பராக சேவிச்சுட்டு அழகாக வந்து வெளியில் வந்தோம். ஆஞ்சநேயர், சிவபெருமான், பக்கத்தில் இருக்கிற எல்லா கோவிலையும், பிகாஸ் நைட் டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஃபுல் அயோத்தியாவையும் எங்களால் வந்து கவர் பண்ண முடியல. என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து கூட வந்தவர் வந்து அழகாக எங்களுக்கு சுற்றி காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நல்லா தான் இருந்தது. நைட் டைமும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சரின்ட்டு நல்லா அங்கே பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா சுவாமியையும் அழகாக சேவித்தோம். அயோத்தியாவை லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போய் வந்து பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே அப்படியே போக 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 வந்து என்ன அழகாக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து 7 o'clock போனோம். அங்கே மேலே வந்து தர்பாரில் ஆரத்தி டைம் கரெக்டாக 7 o'clock. பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே இறங்கி வந்தால் பாலராமர் அவ்வளோ அழகாக இருக்கார். உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் அயோத்தியை பார்த்துட்டு வாங்க. இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ணியாவது அயோத்தியை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.